ولو الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله المولى العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான ஒரு மஜ்லிஸிலே, கண்ணியமான ஒரு இரவையிலே, அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளி வாயிலே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றான். இந்த இரவு கண்ணியமான ரஜபுடைய மாதம் 27வது நாள். என்ன நினைவு கூறப்படக்கூடிய நாள் என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மஸ்ஜில் அக்ஸாவை நோக்கி இரவில் பயணித்து மஸ்ஜில் அக்ஸாவிலிருந்து அல்லாஹுடைய முனாஜாத்துக்காக வேண்டி 7 வானங்களையும் தாண்டி சென்று வந்த அந்த பயணம் நடைபெற்ற நாள் கண்ணியமான இந்த ரஜபுடைய மாதம் 27வது நாள். இந்த நாளில் நாம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி இவ்வாறான ஒரு இபாதத்தை எமது முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதன் லிஅவ்வலினா வ ஆஃபிரினா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் நினைக்கின்றேன். அவர்கள் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ஒரு மறவையை எனக்கு இறக்குவாயாக. அந்த மறவை இறக்கப்படக்கூடிய நாள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், ஈதன் லிஅவ்வலினா வ ஆஃபிரினா, அந்த நாள் எங்களுடைய முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பெருநாளை போன்று சந்தோஷமான ஒரு நாளாக இருக்க வேண்டும். ஒரு மறவை சுவர்க்கத்திலிருந்து வானத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய நாள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எங்களுக்கு அவனை நெருங்கக்கூடிய முக்கியமான இபாதத்தாகிய இந்த தொழுகையை அல்லாஹ் எங்களுக்கு கிஃப்டாக இபாதத்தாக கடமையாக்கிய இந்த நாளை நாம் இவ்வாறான ஒரு சிறிய இபாதத்தின் மூலமாக எமது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது ஒரு மிகையானது அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு கொஞ்சமான ஒரு இபாதத்தை நாம் செய்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதம் ஏற்கனவே கண்ணியமாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கின்றது. அதிகமாக இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டிய ஒரு மாதம், நோன்புகள் நோட்கப்பட வேண்டிய மாதம். எமது முன்னோர்கள் இந்த 27வது நாள், ரஜபுடைய மாதம் 27வது நாள் அதிகமானவர்கள் நோன்பு நோட்டு வந்திருக்கின்றார்கள். இன்று ஒரு சிலருக்கு மத்தியில் அவ்வாறான ஒரு நோன்பு இல்லை என்ற ஒரு வதந்தி பரப்பப்பட்டு, அந்த நோன்பு நமது வாலிபர்களிடத்தில், விசேஷமாக சிறிய பிள்ளைகளிடத்தில் அந்த நோன்பு மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது சனதில் பலவீனமாக இருந்தாலும் இமாம்கள் அந்த ஹதீஸை நமக்கு அமலுக்கு எடுக்கலாம் என்று சொல்கின்றார்கள். அதை வைத்துத்தான் எமது முன்னோர்களும் அதாவது ரஜபுடைய மாதத்தில் 27வது நாளில் நோன்பு நோட்டு வந்திருக்கின்றார்கள். யார் ரஜபுடைய மாதத்தில் 27வது நாளில் நோன்பு நோட்கின்றாரோ அவர் 2 மாதம், அவருக்கு 2 மாதம் நோன்பு நோற்ற நன்மை
வழங்கப்படுவதாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை வைத்துத்தான் எமது முன்னோர்கள் இந்த தினத்தில் நோன்பு நோட்டார்கள். எனவே இந்த 27வது தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் மேற்கொள்ளப்பட்ட நாளாக இருப்பதனால், அந்த தினத்தில் பிடிக்கப்படக்கூடிய நோன்பாக இருப்பதனால் எமது முன்னோர்கள் மிஅராஜுடைய நோன்பு என்ற பெயரை வைத்துக் கொண்டு மிஅராஜுடைய நோன்பு என்று பிடித்து வந்தார்கள். உண்மையிலே ரஜபுடைய மாதத்தில் பிறை 27 பிடிக்கப்படக்கூடிய நோன்பு அது மிஅராஜுடைய தினத்தில் பிடிக்கப்படுவதனால் மிஅராஜுடைய நோன்பு. அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்கப்படுவதனால் அதற்கு அரஃபாவுடைய நோன்பு என்று நாம் பெயர் சூட்டுகின்றோம். அதில் எந்த தவறும் கிடையாது. அதே போன்று நிஸ்பு ஷாபான் எதிர்வரக்கூடிய மாதத்தில், ஷாபானுடைய மாதத்தில் 15வது நான்கில் நாம் நோன்பு நோட்பது சுன்னத்தான ஒரு இபாதத். அந்த நாளுக்கு பராத்துடைய இரவு என்று நாம் பெயர் சூட்டியிருப்பதனால் அது பராத்துடைய நோன்பு என்று நாம் சொல்லுகின்றோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நோன்பு அதாவது கண்ணியமான ரஜபுடைய மாதம் ஏற்கனவே சிறப்பாக்கப்பட்ட 4 மாதங்கள் நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தான மாதம். எனவே அந்த தினத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும். அதே போன்று இந்த தினத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தொழுகையை பரிசாக தந்திருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையை நாம் வீணடிக்க கூடாது. தொழுகையை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் வீணடிக்க கூடாது. சஹாபாக்கள், அருமை சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசமாக கருதுவதாக இருந்தால், ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் அவனை காஃபிராக பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு தொழுகை முக்கியம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜுடைய பயணத்தில் 2 விடயத்தை மாத்திரம், முக்கியமாக நமது வாழ்க்கையில் அதிகமாக தேவைப்படக்கூடிய 2 விடயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். அதாவது ஒன்று தொழுகை. இந்த தொழுகை முக்கியமான இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய தினத்தில் மிஅராஜுடைய தினத்தில் ஒரு கூட்டத்தினர்களை கண்டார்கள். அந்த கூட்டம் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று சொன்னார், அவர்களுடைய தலைகள் மிட்டிகளினால், பெரும் பாரமான மிட்டிகளினால் அடிக்கப்பட்டு துண்டு துண்டாக்கப்படுகின்றது. பின்னால் அந்த தலை எவ்வாறு இருந்ததோ அதே போன்று சேர்க்கப்படுகின்றது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இவர்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். யார் தெரியுமா? தொழுகையுடைய நேரத்தில் சோம்பேறித்தனம் காட்டியவர்கள், பொடுபோக்காக தொழுகையை விட்டவர்கள். இவர்களுடைய தலைகள் கியாமத்துடைய நாளையில் நரகத்தில் துண்டு துண்டாக்கப்பட்டு பெரும் பாரமான வெட்டிகளினால் சுத்தியல்கள் மூலமாக அடிக்கப்பட்டு அவருடைய தலைகள் துண்டு துண்டாக்கப்பட்டு திரும்பவும் சேர்க்கப்படும், திரும்பவும் அடிக்கப்படும். இவ்வாறு வேதனை செய்யப்படுவதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஅராஜுடைய தினத்தில் பார்த்தாங்க. அடுத்ததாக எங்களுடைய சமுதாயத்தில் இன்று அதிகமாக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பாவம் தான் கீபத், மற்ற மக்களுடைய குறையை பேசுவது. அதாவது இன்று ஹேண்ட்போன் உட்பட அனைத்திலும் அதிகமாக ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவருடைய பேச்சை பேசுவது. இன்று அதிகமாக போன்ல கூட மற்றவருடைய குறைகளை பரப்புவதில் மிகவும் முன்முறமாக இருக்கக்கூடியவர்கள் எமது வாலிபர்கள், நானும் தான், நீங்களும் தான். இவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் கண்டார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்களுடைய நகங்கள் பெரும் நீளமாக, அதாவது செம்புகளினால் உண்டான நகத்தை போன்று அவர்களுக்கு பெரும் நகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகங்களினால் அவர்களுடைய உடம்புகளை கீறி கிழித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு மோசமான ஒரு பாவம் இன்றைக்கு நமக்கு மத்தியில சர்வசாதாரணமாக காணப்படுகின்றது. அனைத்தையும் சொல்வதற்கு நேரம் கிடையாது, எனக்கு தரப்பட்ட நேரமும் முடிந்து விட்டது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த தொழுகையை எமது வாழ்க்கையில் நாம் பேணி தொழக்கூடியவர்களாக மாறுவோம். எமது வாழ்க்கையில் அந்த கீபத்தை, மற்ற மக்களுடைய குறை பேசுவதை விட்டும் நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியமான இந்த இரவிலே எம் அனைவர்களையும் கபூல் செய்தல்வானாக. இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்களை கபூல் செய்தல்வானாக.
இந்த மஜ்லிஸுக்காக செலவு செய்தவர்கள் அனைவர்களையும் கபூல் செய்தல்வாயாம். அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்தல்வாயாம். அவருடைய நோய் நம்பலங்களை நீக்கல்வாய்ப்பாயாம். அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை போக்கல்வாயாம். இந்த இடத்துக்கு சமூகம் அளித்த அனைவர்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி அனைவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நம்பலங்களையும் நீக்கியா அல்லாஹ் இந்த கண்ணியமான இரவுடைய பொருட்டினால் எம் அனைவர்களையும் மன்னித்து அருள்பாலிப்பாயாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரப்பனா தரஃபனா